நான் இப்ப சொல்றேன், அதே சிவாவை வச்சு உன் கழுத்துல இருக்கிற தாலிய நான் எடுக்க சொல்லுவேன். சுவாதி கழுத்துல அவனை தாலி கட்ட வைப்பேன். இது கண்டிப்பா நடக்கும். நீ சுவாதி கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணனு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. கோர்ட் சொன்ன டைம் முடியற வரைக்கும் தான் நான் உன்னை இந்த வீட்ல தங்க அனுமதிப்பேன். அதுக்கப்புறம் உன் நிழல் கூட இந்த வாசல் பக்கம் வரவே கூடாது. போ. அன்னபூர்ணி பெரியம்மா சரியான சவுக்கடிய சிந்துக்கு கொடுத்திருக்காங்க. எங்க அம்மாவையா வீட்டை விட்டு துரத்துன, இனிமே தாண்டி உனக்கு கச்சேரியே இருக்கு. இனிமே அந்த சிந்து உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டானா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அவளை. இப்ப என்ன பண்றது? சரி சமாளிப்போம். இனிமே உனக்கு எது வேணும்னாலும் எனக்கு போன் பண்ணு, நான் கொண்டு வந்து தரேன். இனிமே இந்த காலோடலாம் நீ வெளியே எங்கேயும் நடக்காத என்ன? நல்லா ரெஸ்ட் எடு, சீக்கிரமே சரியா. சரியா ஆரம்பம். உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்ன? சரி, உனக்கு எது வேணாலும் தயங்காம என்ன கேளு என்ன? ஓஹோ, பைரவி முறைக்கிறாளே, என்ன பண்றது? என்னென்ன? இது சுவாதிக்கு கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அவளுக்கு சரியாற வரைக்கும் நீ கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கிறியா? சரிண்ண. அரிசி மூட்டை ஏத்திட்டு போறதுக்கு லாரி வந்திருக்கான். நீ மில்லுக்கு போய் அரிசி மூட்டை எல்லாம் ஏத்தி விட்டுரு. நான் சுவாதி கிட்ட பேசினா இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது பிடிக்கலன்னா என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். என்ன பிடிச்சிருக்குன்னா அப்புறம் ஏன் விட்டுட்டு போறேன்னு சொல்லணும். நான் கட்டின தாலிய வேற அவுத்து போட்டா இவளை புரிஞ்சுக்கவே முடியலையப்பா. ஐயோ கடவுளே, இந்த பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டிக்ஷனரி இருந்தா அனுப்பி விடப்பா. என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். வா டாக்டரே. துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். நீ சொன்ன மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு அம்மன் கோவிலுக்கு வந்துடுறேன். நீ வந்துடு டாக்டரே. சிந்து, நீ வீட்ல யாருக்கும் தெரியாம கோயிலுக்கு வரணும். பேக்கோட வரத பார்த்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், புரியுதா? சரி டாக்டரே, நான் யாரு கண்லயும் படாம வந்துடுறேன். சரி சிந்து. முறையா வீட்ல யாருக்கும் தெரியாம என்னைய வெளிய கூட்டிட்டு போறேன். இந்த அளவுக்கு மாறுவேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி சரி, நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத யாராவது பாத்துற போறாங்க. நீ போ, நான் வரேன். சாயந்தரம் நான் கோவிலுக்கு வந்துடுறேன். போ. ஆமா, சிந்துவா ரொம்ப நேரமா ரூம்ல காணோம். எனக்கு எப்படி தெரியும்? ஆனா நானும் அவளை பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ அவ நம்ம அண்ணன் கூட மெடிக்கல் கேம்புக்கு போயிருப்பான்னு தோணுதுமா.